ஏமா ரத்தம் ஊறுறதுக்கு ஹீமோகுளோபின் ஏறுறதுக்கு வந்து வெஜ்ல நிறைய ரெசிபி சொல்லியிருந்தீங்க என்னென்ன சாப்பிடணும்ட்டு. ஆமா நான்வெஜ்ல ஏதாச்சும் இருக்கான்னு கேக்குறாங்க. கட்டாயம். அது வந்து எப்படி செய்யணும்னு சொல்லுங்க. ஆட்டோட அது என்ன வாயில வர மாட்டேங்குது, சுவரொட்டி. சுவரொட்டி. ஆட்டோட சுவரொட்டிய முத நாளே சொல்லி வச்சா தான் அதுவும் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து அதை நல்லா கழுவிட்டு அப்படியே அறுத்தோம்னா அதுல இருக்கிற ரத்தம் தான் சத்து. அந்த ரத்தம் வெளியே போயிடும். சரி, அதை அடுப்புல சுட்டாவது செய்யலாம்னா அப்ப அந்த நீரெல்லாம் வடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா தோசைக்கல்லை அடுப்புல வச்சு அந்த சுவரொட்டியை போட்டு போட்டு தோசை திருப்புற மாதிரி திருப்பி திருப்பி போட்டு கொஞ்ச நேரத்துல எடுத்து அதை அறுத்தோம்னா இந்த ரத்தமோ நீரோ எதுவுமே வெளியேறாது. அதுக்கப்புறம் மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் வச்சு கருவேப்பிலாம் வச்சு அரைச்சு செய்யலாம். இது கிடைக்காத நாளில் ஈரல் வாங்கி சாப்பிடலாம். ஈரல் வாங்கி இதே மாதிரியே செஞ்சு கொஞ்சம் காரம் இல்லாம செஞ்சு சாப்பிடலாம். சரி சரி சரி, இன்னைக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு டிப்ஸ்ல பாப்போம். பாய்.